ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பதிவில் 2025ஆம் ஆண்டு வர இருக்கு. இந்த ஆண்டுல எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்றத பத்தி தாங்க இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 2025 ஜோதிட கணிப்புகளும் வந்திருக்கு. உங்களுடைய ராசிக்கு வரப்போகிற ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா இருப்போம். ஒட்டுமொத்த 2025ஆம் ஆண்டு கணிப்புகளின்படி இந்த புது வருடம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாகவும் சில ராசிக்காரர்களுக்கு சுமாரான ஆண்டாகவும் இருக்க போகிறது. எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது, குதிரை வேகத்துல உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது, அது எந்த ராசிக்காரர்கள், சில ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் தான் கிடைக்க போகுது, அது எந்த ராசிக்காரர்கள் அப்படின்றது இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் அனைத்தும் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களை அளித்தாலும் சில ராசிக்காரர்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகளாக அவர்களுடைய கெரியர்ல உச்சத்தை தொட போறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. 2025 ஜெயிக்கிற குதிரையாக இருக்க போகக்கூடிய ராசிகள் என்னென்ன என்று இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வகையில முதன்மையான ராசிக்கான அதிர்ஷ்டசாலிகள் யார் அப்படின்னா ரிஷபம் ராசிங்க தாங்க. நீங்களும் ரிஷப ராசி அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது ரிஷப ராசியில இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஆண்டுடைய தொடக்கத்துல சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவதோடு மட்டும் இல்லாம உங்களை மிகவும் வசதியாக உணர செய்யலாம். உங்களுடைய நிதி நிலையுமே அதிகரிக்கலாம். புத்திசாலித்தனமான தேர்வுகளை செய்ய புதன் பகவான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாரு. நீங்க என்ன செய்யறீங்க, எப்படி திட்டமிடுறீங்க அப்படின்னு தீர ஆலோசிக்கவும், உங்களுக்கு என்ன தேவை, நீங்க விரும்புவது என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்பட்டா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிவடையுங்க. சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உங்களுக்கு புதிய யோசனைகள் இல்லைன்னா வெற்றியை கொண்டு வரையும் உதவி செய்வாங்க. அதை சரியா பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 உங்களுக்கான ஆண்டாகவே கட்டாயம் அமையுங்க. அடுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன ராசிக்காரர்கள்னா மிதுன ராசி தான். நீங்களும் மிதுன ராசி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ராசிகளை பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே புதன் பகவானுடைய அனுகிரகத்தால உங்களுடைய வாழ்க்கையில ஏறுமுகத்துல தொடங்கக்கூடிய வாழ்க்கையாக தாங்க இருக்கும். நீங்க ஏதாவது புதிய வேலை ஒன்றை தேடிக்கொண்டிருந்தீங்க இல்லைனா உங்களுடைய தேடுதலை நிறைவேற்றக்கூடிய சிறப்பான வேலை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வெற்றியுமே அடைய இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக தாங்க அமையும். பிப்ரவரியில சனி பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்கிறாங்க. உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய அழுத்தம் குறைந்து நீங்கள் ரொம்பவே நேர்மறையா உணருவீங்க. வணிகர்களுக்கு இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமான லாபகரமான ஒப்பந்தங்களை செய்வதற்கு உங்களுடைய கிரகங்களுமே ஒத்துழைக்கும். மொத்தத்தில் 2025 உங்களுடைய கரியர்ல முக்கியமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது வெற்றிகரமான ஆண்டாக தான் அமைய போகிறது. பிப்ரவரியில குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளையுமே கொடுக்கிறாரு. இந்த வேளையில நிறைய நேர்மறையான மாற்றங்களையுமே கொண்டு வரும். மார்ச் மாதத்துல சுக்கிரனுடைய சில சிறந்த வாய்ப்புகளையும் வழங்குவாங்க. இது வணிக ஒப்பந்தங்களுக்கு முக்கியமா நேராக அமைகிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஏப்ரல் மாதத்துல பணியில சில புதிய சவால்களையும் நீங்க எதிர்பார்க்க நேரிடும். இது வணிகர்களுக்கு கொஞ்சம் கடினமான காலமாக தாங்க இருக்கும். ஆனா புத்திசாலித்தனமா நீங்க காய நகர்த்துனீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதத்தால நீண்ட கால ஆதாயத்தையுமே உங்களால அடைய முடியும். ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வியாபாரம் ஏறுமுகத்துல இருக்கும். டிசம்பர் வரைக்குமே குரு பகவானுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது உங்களை பாதுகாக்கும். இப்படி பார்த்தோம் அப்படின்னா 2025 உங்கள் கையில பணம் புரளக்கூடிய ஆண்டாக தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு. நீங்களும் சிம்ம ராசி அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசிகளை கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது சிம்ம ராசியில இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
அடுத்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தாங்க. வெற்றி மற்றும் செல்வத்துடைய கிரகமாய் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு ஆசிர்வாதத்தை பொழிய போகக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2025ஆம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு அமையிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய உற்பத்தி திறனும் நுண்ணறிவும் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய வணிக வளர்ச்சியை தூண்ட போறாரு. அதே நேரத்தில் புதன் பகவான் உடனடி கவனம் தேவைப்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளையுமே சுட்டி காட்டுவாரு. அலுவலகத்துல நம்பிக்கையும் நேர்மறையான அணுகுமுறையும் பராமரிப்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னும், வடக்கு முனையின் சிக்கலான தாக்கம் எதிர்பாராத சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். இதனால பெரிய படத்தை கவனமா பரிசீலிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. சுக்கிர பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வியாழனுடைய அதிர்ஷ்டம் மற்றும் புதனுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய வெற்றி பாதைக்கு துணை நிற்கக்கூடிய வகையில தாங்க இருக்கு. மற்ற ராசிகளான மேச ராசியில இருக்கிறவங்க தங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக பயணத்திற்கான வாய்ப்புகளும் பல வகையில வெற்றியுமே நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிதிநிலை ரீதியாகவும் சொந்த தொழில்ல லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறவுல சில சவால்களையுமே எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டுல வேலை தொடர்பான பயணங்கள் பல வகையில உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கு. பங்குச்சந்தை ஊக வணிகம் உள்ளிட்ட விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். எதிலும் நீங்க முதலீடு செய்தாலும் கூடுதல் கவனம் வைத்திருப்பது தேவை. பணத்தை சரியாக கையாளுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மற்றபடி திட்டமிட்டு செயல்பட உங்களுக்கு வெற்றிகள் கட்டாயம் கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டுல கேதுவின் பிடி விலகுவதால உங்களுடைய வேலை தொழில்ல முன்னேற்றமும் அதன் மூலம் நிதிநிலையில வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளையுமே நீங்க எதிர்பார்க்கலாம். உங்கள் மனைவியுடனான உறவு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இந்த காலத்துல உடல் ஆரோக்கியம் குடும்ப உறவை பராமரிப்பதுல நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வீட்டுல விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டுல தங்களுடைய ஆற்றலும் மன உறுதியும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் வேலையில சிறப்பான முன்னேற்றத்தை உங்களால எதிர்பார்க்க முடியும். குடும்பம் தொடர்பாக மனக்கவலை மன அழுத்தமும் ஏற்படலாம். அதனால விட்டு கொடுத்து செல்வது உறவுகளை வளர்ப்பதுல முக்கியத்துவம் கொடுப்பது அப்படின்னு நீங்க இந்த விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டுல எதிர்பாராத நிதி நன்மைகளும் தொழில முன்னேற்றமும் உங்களுக்கான அங்கீகாரம் பெறுதல் இப்படி பல வகையில உங்களுக்கு நன்மைகள் அப்படின்றது நடக்க இருக்குங்க. குறைந்த முயற்சியில் அதிக நன்மைகள் அடைய அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ராசியா விருச்சிக ராசிக்காரர்கள் தான் இருக்கீங்க. மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்க சிறந்த நேரமாகவும் இந்த 2025 உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டுல தனிப்பட்ட திறமை வாழ்க்கையில வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சுய முன்னேற்றத்தையும் குடும்ப உறவுகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதால உங்களுடைய மன நிம்மதியும் நன்மைகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டுல தொழில் வேலை தொடர்பான விஷயத்துல வெற்றியும் பயண வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகம் வரக்கூடும். உங்களுடைய பணியிடத்துல சிறப்பாக விளங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அணுகுமுறையிலும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. மீன ராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டுல உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில சில மாற்றங்கள் சந்திக்க நேரிடும். உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலும் கருத்து மோதலும் மனக்கசப்பு இப்படியெல்லாம் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய சொந்த வளர்ச்சி தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் அது குறித்த சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. 12 ராசிகள்ல எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் உடல்நலம் தொடர்பான கவலைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சியிலும் அக்கறை செலுத்துவது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்லது. உறவுகளை அனுசரித்து செல்வதும் நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும். வரக்கூடிய நாட்கள்ல 12 ராசிகளுக்கான விரிவான புத்தாண்டு பலனை ஒவ்வொன்றாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதை நீங்க முழுமையா தெரிந்துக்கணும். ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்கான வீடியோக்களையுமே நம்ம பதிவிட போறோம். இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ராசிக்காரர்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த ஆண்டுல கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சிருப்போம். நீங்க எந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையுமே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.